மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/10/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொர்ண கேரளாவுடைய குழுக்கள். ஏன்னா சொர்ண கேரளா போன வாரமே நமக்கு 274 அப்படிங்கிற பேஸில் தான் ஆடினாங்க. ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக நமக்கு சொர்ண கேரளா போன மாதம் பூரா ஆடினாங்க நம்பர் 773, 677, 907, 274 தொடர்ச்சியாக 7ஆம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே மிஸ் பண்ணாமல் அடிச்சுட்டு வந்துருக்காங்க. பட் அந்த மாதிரியான வாய்ப்புகள் நாளைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு என்னமோ 7ஆம் நம்பரை விட 2ஆம் நம்பர் மேலே தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் யாராவது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர் ஏங்க 2ஆம் நம்பரை விட 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு 7ஆம் நம்பரை விட 2ஆம் நம்பர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து நமக்கு 4க்கு 2, 5க்கு 2, 7க்கு 2ங்கிற மாதிரி நம்பர் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும். அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 270ன்னு கொடுத்தாங்க இல்லையா, 475, 222 தான் நமக்கு இன்றைக்கி எஸ்கேவோட ட்ரா. சரிங்க, 22ங்கிறது நமக்கு எஸ்கேவோட ட்ரா இருக்குது. அதே மாதிரி 274ங்கிறது போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் இல்லையா. அப்போ நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு 2ஆம் நம்பரை பேஸாகவே நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு மறுபடியும் 2ஆம் நம்பருக்கான சாய்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கிலே நம்ம கொடுக்குறோம். யாருக்காச்சும் அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் கணக்கு எதுவும் மேட்ச் ஆகுதுங்க. இல்லைங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 2ஆம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க. ஏன்னா 2ஆம் நம்பர் தான் டாமினேட் பண்ணிக்கிறாங்க எல்லாமே. 272, அதே மாதிரி 22, 270 இருக்குங்களா. இதில் டோட்டலாகவே நமக்கு அது பேஸாகவே வருது நமக்கு. கண்டிப்பாக 3 டைம் 4 டைம் 2ஆம் நம்பர் இருக்குது. அதை கணக்கு பண்ணி கொடுக்கும். பட் நம்ம கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். எனக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு இது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும், நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள்காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி தான் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். நம்முடைய வேத ஜோதிட அஸ்ட்ராலஜி, அதாவது வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்திய வேத ஜோதிடம். அதாவது உலகம் பூராமே நம்ம உலகம் பூராமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜோதிடம்னா அது இந்திய வேத ஜோதிடம். உலகத்தில் இருக்க எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜோதிட முறை அப்படின்னா அது கட்டாயமாக நமக்கு நம்முடைய வேதிக் அஸ்ட்ராலஜி. அதோட பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா உலகம் பூராமே இருக்கக்கூடிய ஜோதிடத்தையும் காட்டி இது ஒரு முன்னோடியாக திகழ்ந்தக்கூடிய ஒரு ஜோதிடம். எனக்கு அக்யூரஸான சில பதில்களும் அக்யூரஸான சில ப்ரிடிக்ஷனும் அதில் அது கிடைக்கிறதுனால தான் அது நமக்கு கட்டாயமாக இது வந்து வேர்ல்டு லெவலில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜோதிட முறையை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வரைக்கும் நமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. கண்டிப்பாக அது நமக்கு அது முழுக்கவே வந்து சயின்ஸ். ஏன்னா அந்த ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில கோள்கள் வந்து சூரியனை விட்டு நகரவே நகராது. அது வந்து அந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து நமக்கு இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த காலத்துலேயே வந்து நம்ம ஜோதிடர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பாகைக்கு மேலே வந்து சுக்கிரனும் சூரியனும் நம்ம நகராது. அதாவது நம்ம சொல்ல முடியாது வெள்ளி அப்படின்னு சொல்ல முடியாது கோள் வெள்ளி, அதே மாதிரி புதன், இந்த கோள்கள்லாம் வந்து குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே சூரியனை விட்டு நகராது அப்படிங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துலேயே நம்ம அதை கண்டுபிடிச்சி அது 5000 வருடங்களுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சி அதை ஜோதிடத்தில் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய அறிவுங்கிறது மிக சிறப்பான ஒரு அறிவாக இருந்திருக்கு. அதை நம்ம சொல்கிறோம். சரி, அதை தான் வந்து இந்த வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறது அந்த காலத்தில் நம்ம பராசர முறையில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த பராசர முனிவர் தான் நமக்கு இதை செஞ்சார். சரியா, ஓகே. நமக்கு அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படிலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். சரியா, அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 773, 677, 907, 274 இது தான் நமக்கு பேசிக் அடிச்சிருக்காங்க. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா என்ன எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று வந்து நம்ம 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம், 7, 5ங்கிற டார்கெட் பண்ணியிருந்தோம். அதாவது குறிப்பாக வந்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் ஏ போர்டில் தான் நமக்கு எதிர்பார்த்தேன். ஏ போர்டில் எங்கேயாச்சும் மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தேன். பட் வரல. அதே மாதிரி 5 வரல, ஏ போர்டில் வரல, அதுக்கு பதில் பி போர்டில் வந்துருச்சு. சரிங்களா, ஆனால் பி போர்டில் பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது. ஏ போர்டில் தான் 15 நாளைக்கு மேலே பெண்டிங்காக இருக்குது. பட் அதை எதிர்பார்க்குறோம். ஒரு சில நம்பர்கள் இந்த இடத்துல பெண்டிங்காக இருக்குது, அந்த இடத்துல அது வரக்கான வாய்ப்பு இருக்குது, கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா அதை நம்ம எதிர்பார்ப்போம். பட் அந்த அதே நம்பர் என்ன பண்ணுவாங்க, ஏசிலையோ பிசிலையோ ஏதோ ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு பார்ப்போம். அதே மாதிரி 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 5, சி போர்டில் வந்து 23 நாள் பெண்டிங். அடுத்து 2ஆம் நம்பர் எடுத்து 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 6, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7, சி போர்ட்லேயும் நமக்கு 7 தான். 7 நாள் தான் பெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 54, பி போர்டில் வந்து நமக்கு 2, சி போர்டில் 1. அடுத்து வந்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 15, சி போர்டில் நமக்கு 1. அடுத்து வந்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 36, பி போர்டில் 19, சி போர்டில் 1. இன்றைக்கி வந்து நமக்கு வந்துருந்தது 0. இன்னும் 2 போர்டு பெண்டிங் நிற்கிதுங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 5ஆம் நம்பரு நமக்கு மறுபடியும் ஆடணும் அப்படிங்கிற கணக்கு தான் எனக்கு திரும்ப காமிக்கும். அதுலேயும் எனக்கு நாளைக்கு ஏதோ பி போர்டில் வரலாங்கிற மாதிரி கணக்கு வருது. யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் இல்லைங்க எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குதுங்கிறத அதான் சொல்லுவேன். அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 5,
பி போர்டில் வந்து 10, சி போர்டில் வந்து நமக்கு 17 நாள் பெண்டிங். 5, 10, 17 பெண்டிங் இருக்குது, பெண்டிங் நம்பராகவே இருக்குது. அப்போ ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏபிளில் 15, பி போர்டில் வந்து நமக்கு 4, சி போர்டில் நமக்கு 9. இன்னையோட சேர்த்துனா அது 10 நாள் தான் ஆகும். பட் இருந்தாலும் நமக்கு கணக்கில் வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்க, இன்றைக்கி வந்து நமக்கு 0, இது வந்து நமக்கு 0 வந்துச்சு. 9 நாளாக நமக்கு வந்து சி போர்டில் வராமல் நிற்கிதா அப்படிங்கிறது பார்ப்போம். ஒரே நிமிஷம் அதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இல்லை நமக்கு வந்து இது 7 நாளாக வந்து நமக்கு இருக்கிறது வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னா 3 நாள் தான் ஆச்சு. சரிங்களா, 3 நாள் தான் நமக்கு பெண்டிங்கு. அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்பர் கொண்டு வரோன்னா அது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் இருக்குன்னு நீங்கள் பாட்டு மாற்றி வச்சிடக்கூடாது. அதுக்காக தான் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நேற்று தான் வந்துச்சு 693 வந்துச்சு. அதனால் நமக்கு 3ஆம் நம்பர் வந்து நமக்கு வரல. அப்போ நமக்கு 2 நாள் தான் ஆச்சு. சரி, அடுத்து நமக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 12, பி போர்டில் 22, சி போர்டில் 16. 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குங்க. எப்படி தான் ஆட போகிறான்னு தெரியல. 3ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக காமிக்குது, 4ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக காமிக்குது. என்ன பண்ணுறது? 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக காமிக்குது. எந்த நம்பர் வருதுன்னு தெரியல. 3 ஸ்ட்ராங்காக வருதா இல்லை 8 ஸ்ட்ராங்காக வருதா அப்படின்னு தெரியல. எனக்கு என்னமோ 8ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. என்ன காரணம்? 3 போர்டு பெண்டிங்கு. நான் 2 போர்டு பெண்டிங்னா கூட நமக்கு விட்டுடலாம். 3 போர்டு பெண்டிங்னா கட்டாயம் எடுப்பாங்க. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 7, பி போர்டில் 2, சி போர்டில் வந்து 12. அடுத்து வந்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 16, பி போர்டில் 11. இதுவும் 2 போர்டு பெண்டிங். ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணால் கூட நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதை தான் திரும்ப சொல்கிறேன். உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கும் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்க, அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங். 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு, 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கு பட்டுன்னு உடச்சிட்டேன். இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். 586, 862, 625, 650, 568, 265, 528, 286, 562, 826. சரி, அது மாதிரி வருது. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 58, 86, 62, 25, 68, 26, 65, 28, 86, 56, 28. சரி, இது மட்டும் தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருவோம். இன்றைக்கி ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம். இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க? 475. சரியா, இந்த 475க்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 5ஆம் நம்பர் கொடுப்போம். எதுக்கு 5ஆம் நம்பர் கொடுக்குறோம்? 4க்கு 5 வருமா? கண்டிப்பாக வரும். 7க்கு 5 வருமா? வரும். 5க்கு 5 திரும்ப வருங்க. ஏன்னா பெண்டிங் நம்பர் 2 போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதிகமான பெண்டிங் நம்பரில் 5ஆம் நம்பர் இப்போ டாமினேட் பண்ணுது. இப்போ 8ஆம் நம்பர் இருக்குது. இப்போ 2வது இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல 8ஆம் நம்பர்னால் செகண்ட் இடத்துல வந்து நமக்கு 5ஆம் நம்பர் தான் இங்கே பெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அது ஆடுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 8ஆம் நம்பர். ஏன்னா 4க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. வருமானா கண்டிப்பாக வரும். 7க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். அதே மாதிரி 5க்கு 8 ரொம்ப பர்ஃபெக்டாக வரலாம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கும் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வரதை விட 4ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா? இது பக்கத்து நம்பர். ஆனால் இதே எப்படி இல்லையா மாற்றி தானே வரும். அது சரி, அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான சோர்ஸ். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா 4க்கு 6 ஆடலாம். அதே மாதிரி 7க்கு 6 ஆடலாம், 5க்கு 6 ஆடலாம். இதுக்குள்ளே தான் நமக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது. யாருக்காச்சும் இந்த மாதிரி வருதா? இது மாதிரி நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொர்ணகேலா பொறுத்த வரைக்கும் இது மாதிரி கொடுக்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப வித்தியாசமான நம்பர்லாம் கொடுக்குறாங்க. பட் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். சரி, அடுத்து நமக்கு 2ஆம் நம்பர். எதுங்க சம்மந்தமே இல்லாமல் எந்த நம்பரும் பெண்டிங்கே இல்லாத நம்பர் 2ஆம் நம்பர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், 2ஆம் நம்பருக்கு என்ன கணக்கில் கொடுக்குறேன்னா எனக்கு அதிகமாக 270 அப்படிங்கிற நம்பர் வரும்போது எனக்கு 2ஆம் நம்பர் எதை திரும்ப அடிச்சுப்பாங்களோ அப்படிங்கிற கணக்கு. அதே மாதிரி 22வது ட்ரா, அது போக வந்து 770. அது போக இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. ஏன்னா 10 இன்றைக்கி 10ஆம் மாதம் 10ஆம் தேதி இன்றைக்கி வின்னிங் நம்பர் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எதை ஆடுவாங்க அப்படிங்கிற கணக்கிலே கொண்டு வரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது.